உள்நாட்டு பாதுகாப்பு விவகாரத்தில் தமிழக உளவுத்துறை தொடர்ந்து கோட்டை விட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறேன். கோயம்புத்தூரில் அந்த சிலிண்டர் வெடிப்பு குண்டு வெடிப்பு, இவங்க தான் சிலிண்டர் வெடிப்புன்னு சொன்னாங்க. இந்த குண்டு வெடிப்பில் ஈடுபட்டு இறந்த நபர் காவல்துறையின் உளவுத்துறையின் கண்காணிப்பில் இருந்த நபர். ஏற்கனவே ஒரு வழக்கை எதிர்கொண்டு, இன்னொன்று அந்த குண்டு வெடித்த பிறகு அது சிலிண்டர் வெடிப்பு என்று அதை மறைக்கத்தான் காவல்துறை முயற்சி செய்தது. அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் திருச்சி சிறப்பு முகாமில் இங்கே உட்காந்துக்கிட்டு இலங்கையில் மர்டர் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே உள்ளே செல்பேசிகள் பயன்படுத்தக்கூடாது, கிட்டத்தட்ட 60 செல்ஃபோனை யூஸ் பண்ணாங்க. அது நாம் பார்த்தோம். இதெல்லாம் உள்நாட்டு பாதுகாப்பில் குறைபாடு. உங்கள் கண்காணிப்பில் இருக்கிற முகாம் அது, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். என்னையை வந்து தான் பிடிச்சாங்க. 2 ஆச்சு. இன்றைக்கி திருச்சியில் உலக இஸ்லாமிய தமிழிலக்கிய மாநாடு 9ஆம் மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் முக்கிய பேச்சாளராக முதல்வர் கலந்து கொள்கிறார், திரு உதயநிதி அவர்கள் கலந்து கொள்கிறார். அண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திருச்சி சிவா, துரை வைகோ, அருண் நேரு போன்றோர் கலந்து கொள்கிறார்கள். இந்த விழாவில் கடந்த 9ஆம் தேதியும் இன்று ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமையும் இன்றும் வந்து இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் திரு ரிஷாத் பதியுதீன் என்பவர் கலந்து கொள்கிறார். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து தொடக்க விழாவில் திரு ரிஷாத் பதியுதீன் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சி வாழையடி வாழையாக என்ற கருத்தரங்கில் திரு ரிஷாத் பதியுதீன் அவர்கள் கலந்து கொண்டு பேசுகிறார். பார்லிமெண்டேரியன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, ரைட்? ஃபேபுலஸ். இணையம் முழுக்க இந்த செய்தி இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு இலங்கையில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்து 200க்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும். அந்த படுகொலை தொடர்பாக இலங்கை சிறப்பு புலனாய்வு குழு, இலங்கை காவல்துறை 279 பேர் இறந்திருக்கிறார்கள். ஓகே. இலங்கை காவல்துறை மற்றும் இலங்கை சிறப்பு புலனாய்வு குழு இதே ரிஷாத் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரர் ஆகிய இருவரையும், அவரது சகோதரர் பெயர் ரியாஸ், ஆகிய இருவரையும் அந்த ஊர் தீவிரவாத தடுப்பு சட்டம் ப்ரிவென்ஷன் ஆஃப் பிடி என்னதை சொல்கிறாங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்டின் கீழ் இந்த அமைப்பு கைது செய்திருக்கிறது. இவரை இதே எம்பியை கைது செய்து கிட்டத்தட்ட 1 ஆண்டு அவர் சிறையில் இருந்தார். கைது செய்திருக்கிறது. அந்த இலங்கை குண்டுவெடிப்பு நடந்த பிறகு கேரள காவல்துறை ஒரு புதிய விசாரணையை தொடங்கியது. அது என்னவென்றால், இந்த இலங்கை எம்பி பதியுதீன் இருக்கிறார் அல்லவா, அவரது தந்தை பிறந்தது கேரள மாநிலம் காசர்கோடு பகுதியில் அவர் தந்தை பிறந்திருக்கிறார். அந்த காசர்கோடிலேருந்து கேரளாவிலேருந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஃபைட் பண்ணுறதுக்கு சிரியாவுக்கு போனாங்கன்ட்டு நிறைய செய்திகள் வரும், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கேரளாவிலிருந்து 5 பேர் சிரியாவுக்கு சென்றிருக்கிறார்கள். அது எந்த பகுதியிலிருந்து சென்றிருக்கிறார்கள் என்றால், கேரளா காசர்கோடில் பட்னா என்ற பகுதியில் தான் இவர் பதியுதீனோட தந்தை பிறந்த ஊர் அது. கேரளாவிலிருந்து சிரியாவுக்கு செல்லும் முன்பு அந்த இவரது சொந்த ஊரான அந்த காசர்கோடு பட்னா பகுதியிலிருந்து அந்த சிரியா சென்ற அந்த 5 பேரும் முதலில் இலங்கைக்கு செல்கிறார்கள். ஓகே. இலங்கைக்கு சென்று அந்த பிடிஏயோட விசாரணையில் வருது. ஓகே. அங்கே அவங்கள அரெஸ்ட் பண்ண உடனே இவரோட ரோல் என்னவா வந்து அந்த இலங்கை காவல்துறை தெரிவிக்கிறது என்றால், அந்த தீவிரவாதிகளுக்கு பங்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறார், நிதி உதவி செய்திருக்கிறார். ஓகே. இதற்கு பிறகு இலங்கை காவல்துறை வந்து இவர் மீது சில விசாரணைகளை தொடக்கியிருக்கிறது. இலங்கை பாராளுமன்றத்திலும் இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு இவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 10 குற்றச்சாட்டுகள் இவர் மீது இலங்கை காவல்துறை சுமத்தியது. என்னென்ன குற்றச்சாட்டுகள் என்றால், ஆர்மியோட அதிகாரியே வந்து இந்த குற்றச்சாட்டுகளை அவர் மீது சொல்லியிருக்கார். என்னென்னா, ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை தீவிரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்யாதீர்கள் என்று இந்த பதியுதீன் அழுத்தம் கொடுத்தார். அப்புறம் இந்த சூசைட் பாம்பர், அதில் அந்த தற்கொலைப்படை தாக்குதலாக நடந்தார் அல்லவா, அந்த சூசர் பாம்பருக்கு அவர் வந்து ஒரு காப்பர் ஃபேக்ட்ரி வைத்திருக்கிறார். அந்த காப்பர் ஃபேக்ட்ரிக்கு சொந்தமானவர் வந்து இப்ராஹிம் அன்சாஃப் அகமது என்பவர். அவரையும் காப்பாற்ற வேண்டும் என்று பதியுதீன் அழுத்தம் கொடுத்தார். காவல்துறை இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை தீவிரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்யாமல் அவர்களை உடனடியாக ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்று பதியுதீன் காவல்துறைக்கும் இராணுவத்திற்கும் அழுத்தம் கொடுத்தார்.
இதில் இந்த தீவிரவாத சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட அப்துல் ஹனூத் என்ற நபர் பதியுதீனின் உதவியாளராக இருந்திருக்கிறார். இது போல் 10 குற்றச்சாட்டுகள். சப்சிக்வெண்ட்டாக 2022 இந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு குற்றச்சாட்டிலிருந்து பதியுதீன் விடுவிக்கப்பட்டார் என்பது, நீதிமன்றம் மூலம் விடுவிக்கப்பட்டார் என்பது செய்தி. ஆனாலும் இவருக்கும் தீவிரவாத அமைப்புக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை குறித்து இன்னும் உளவுத்துறை கண்காணிப்பில், இலங்கை உளவுத்துறையின் கண்காணிப்பில் இவர் இன்னும் இருக்கிறார். அவர் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாரு. அவர் இங்கே வந்து திருச்சியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய கேள்வி என்னவென்றால், அவர் வந்து அருள்மொழி கூடயும் மாலதி கூடயும் உட்காந்து பேசலாம், என் கூட உட்காந்து பேசலாம். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அவரோடு மேடை ஏறலாமா? அவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் முதல்வர் கலந்து கொள்ளலாமா? சிஎம்க்கு தெரிவிச்சிருப்பாங்க தானே? தெரிவிச்சா மட்டும் அவர் ஆக்ஷன் எடுத்துருவார். இல்லை, முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சா. ஏன்னா ஒரு தடவை நம்ம பார்த்துருக்கோம், ஒருத்தர் சின்ன கப்போட வந்தார், பெரிய கப்போட வந்தார். நாச்சியப்பன் பாத்திர கடையிலேருந்து 2 கப்பை வாங்கிட்டு போய் அப்பாவுக்கும் பையனுக்கும் தனித்தனி கப்பை கொடுத்தாங்க. அந்த லட்சணம் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கு, பல முறை சொல்லியிருக்கேன். அது மிகப்பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் இதையும் அப்படி இப்படி கம்பேர் தான் பண்ணலாமா? இப்படி தான் பார்க்கணும். இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், முதல்வர் இதெல்லாம் தவிர்க்கணும். நீங்கள் எப்படிப்பட்ட கட்சி எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க இது அல்வா சாப்பிட்ற மாதிரி, அல்வா சாப்பிட்ற மாதிரி. தும்முனாலே இதை ஊதி பெருசு பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இது சின்ன விஷயம் கிடையாது. நீங்கள் ஏன் சார் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க? இல்லை சார், அதை தாண்டி பாதுகாப்புக்கு ஏதாவது சிக்கல் இருக்காங்க சார்? அவங்க பிஜேபி இதெல்லாம் உளவுத்துறை விசாரிக்க வேண்டிய வேலை. என்னால் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாது. அவரோட ரோல் இதெல்லாம் ஸ்டில் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். அதனால் நான் இதெல்லாம் இப்போ எனக்கு இந்த தகவல் சொன்னது யார்? எனக்கு தெரியுமா இருக்குது இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னு? அப்போ இன்னும் கண்காணிப்பில் இருக்கார். ஸோ மத்திய உளவுத்துறையிலேருந்து ஒருவர் அதிர்ந்து போய் இதில் லிங்க்லாம் அவர் தான் அனுப்புகிறாரு. ஓகே, இப்படி ஒன்று நடக்குதுங்க. என்ன நடக்குது பாருப்பா உங்கள் ஸ்டேட்டில். சிஎம்க்கு இதை சொன்னாங்களா இல்லையான்னு கூட தெரியல. இதெல்லாம் மத்திய அரசு கடுமையாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு விவகாரம். இன்டர்னல் செக்யூரிட்டியில் இருக்கிறவங்க என்னதான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. உளவுத்துறைக்கு தெரியணும், உளவுத்துறைக்கு தெரியணும். வருத்தத்தோடு இதை பதிவு செய்தார். ஏற்கனவே பங்களாதேஷிகள் இங்கே இருக்காங்க, குன்றத்தூரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து அதையும் டெல்லி காவல்துறை தான் வந்து அடையாளம் கண்டு கண்டுபிடித்தது. அரசியல் அரட்டையில் பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்கும் தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றி. நன்றி 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 மேம். நன்றி.